ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாம் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேரேஜ் சர்டிஃபிகேட் நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் ஈஸியாக நீங்களே வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்கள் ஏஜென்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா ரூ. 6000 ரூ. 7000 வாங்கிடுவாங்க. ஸோ நம்மளே வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகே, போங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNREGINET அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஒன்று ஃபைண்ட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு லாகின் நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். இதில் உங்களுக்கு கீழே யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ண சொல்லு. ஜென்ரலான உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் புதுசாக எதுவும் கேட்காது. உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், உங்களோட அட்ரஸு, ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபு, உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், அதனால் டேரெக்டாக இப்போ நான் வந்து லாகின் பண்ணிடுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணிட்டீங்க பாருங்கள். என் நேம் வந்துருச்சு, லாகின்ல தான் இருக்குது. இப்போது இதில் வந்து எப்படி நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு கால் இருக்குது பார்த்தீங்களா, காலம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்தால் ஹிந்துவில் கொடுங்க. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் எது கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் ஒன்று இருக்குல்ல, இதை கொடுத்து நீங்கள் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோடைய உங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக இதில் போக சொன்னேன். இதில் போயிட்டு நீங்கள் வந்து கிரியேட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ மேரேஜ் வந்து உங்களுக்கு எந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அவங்க ஃபீ வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 60 டேஸ் இல்லை 90 டேஸ் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ₹150 தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து 150 டேஸை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ₹1150 உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமோ நீங்கள் வேணும்னா சீக்கிரமாக வாங்கிடுங்க. ஓகே, படித்து பார்த்துட்டு கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் மேரேஜ், நம்ம வந்து மேரேஜ் எப்போ நடந்துச்சு, தென் கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேரேஜ் சம்மந்தமாக உள்ள பிளேஸ் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்ஸு, தென் வில்லேஜ், தாலுக்கா, உங்களுக்கு வந்து எந்த தாலுக்கா வில்லேஜ்னு தெரியலன்னா நீங்கள் கூகுளில் ஃபைண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் ஆயிரும். அந்த அந்த பிளேஸோட அட்ரஸ் ஃபுல்லாக கீழே கொடுத்துக்கோங்க. பின்கோடு, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் ஆஃப் மேரேஜ். ஸோ எங்கே உங்களுக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சோ அந்த இடத்த இங்கே கொடுக்கணும். கோவில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாப்பிளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த், ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன வேலை செய்கிறாரு, அவரோட அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி என்ஆர்ஐயா என்னங்கிறது மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஏரியா, ஸ்ட்ரீட் அட்ரஸ்ஸு, வில்லேஜு என்னென்ன தெரியுமோ கரெக்டாக கொடுத்துருங்க. தப்பாக கொடுத்துடாதீங்க. அப்புறம் அங்கே போய் ஆஃபீஸில் போய் நம்ம கை கட்டி அவங்கள்ட்ட பதில் சொல்கிற மாதிரி ஆயிரும். ஸோ கரெக்டாக கொடுத்துருங்க. பின்கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட், அதாவது ஹஸ்பண்டோட ஃபாதர் நேம், மாப்பிள்ளையோட அப்பா பேரை வந்து இங்கே கொடுக்கணும். அவரோட ஏஜு அண்ட் உங்களோட அட்ரஸும் அப்பாவோட அட்ரஸும் சேமாக இருந்தால் இங்கே வந்து சேம் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதே மாதிரியே வந்து மாப்பிளோட அம்மாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பொண்ணோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். அதாவது பொண்ணோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே தான் மாப்பிளைக்கு என்னென்ன என்ட்ரு பண்ணணுமோ அதே மாதிரியே வந்து பொண்ணோட பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட அட்ரஸ் அதே தான் திருப்பி இங்கேயே கொடுக்கணும். அப்புறம் பொண்ணோட அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிட்டு திருப்பி நெக்ஸ்ட் கொடுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து விட்னஸ் டீட்டெயில்ஸ், அதாவது வந்து சாட்சிக்கு வந்து 2 பேர்த்த கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். 2 பேர்த்த நம்ம வந்து கொடுக்கணும். பொண்ணு வீட்டில் ஒருத்தவங்களும் மாப்பிள்ளை வீட்டில் ஒருத்தவங்களும் நீங்களே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட நேமு, அவங்க என்ன உங்களுக்கு வந்து சொந்த உறவு வேணும் அப்படிங்கிறத இங்கே வந்து ரிலேஷனை கொடுத்துக்கோங்க. அவரோட நேமு, தென் அவங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அதோட நம்பர் எல்லாம் என்ட்ரு பண்ணி அவங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் வந்து இங்கே உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட் அவுட் ஆயிடும். ஸோ 2 பேர் நான் கொடுத்துருக்கேன். என் வீட்டில் ஒரு சைடும் பொண்ணு வீட்டில் ஒரு சைடும் கொடுத்துருக்கேன். இது மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும். இது என்னன்னா வந்து கல்யாணத்தை யார் நடத்தி வச்சாங்க, அவங்களோட நேமு, அவங்களோட அட்ரஸ் எல்லாமே இங்கே நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருங்கிற பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணியிருப்பீங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். இல்லை புதுசாக ஒருத்தர் நேம் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸ், பின்கோடு எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஆல்ரெடி இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா கேட்பாங்க. அது வந்து நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்க, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே நீங்கள் போய் இதை பதிவு பண்ண போகிறீங்களோ அந்த இதை கரெக்டாக இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை காப்பி வந்து இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுங்க. எத்தனை காப்பி கேட்குறீங்களோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ₹50 ஒன்றுக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே மறக்காமல் பார்த்துக்கோங்க. கீழே வந்து யார் வந்து இந்த அப்ளிகண்ட், இதை அதாவது யார் இதை அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நம்பரு, அவங்களோட வந்து பேர், அவங்களோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க.
கைஸ் கடைசியா வந்து ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் இதான் நம்ம என்டர் பண்ற மாரி இருக்கும். இது என்ன அப்டின்னா, மாப்பிள்ளையோடதும், பொண்ணோடதும் வந்து ப்ரூஃப் வந்து கண்டிப்பா குடுக்கணும். மறந்து தப்பா எதுவும் குடுத்துறாதீங்க. இதுல வந்து 3 இது நம்ம கரெக்ட்டா குடுக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப். ஸோ 3மே செலக்ட் பண்ணி நீங்க குடுத்தாலும் சரி, அப்படி இல்லன்னா வந்து ஐடி அண்ட் ஏஜ் ப்ரூஃப் இதுவும் சேர்ந்தே இருக்கிற மாரி உங்கள்ட்ட ஒரு ப்ரூஃப் இருந்தாலும் நீங்க அதே குடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்ல நீங்க வந்து லைசென்ஸ் கூட குடுக்கலாம். ஏன்னா லைசென்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஐடி அதாவது நம்ம ஃபோட்டோவும் இருக்கும், நம்மளோட அட்ரஸும் இருக்கும். ஸோ அந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இத குடுத்துட்டு நீங்க வந்து என்ன டைப் இருக்கோ அந்த டைப்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து இதுல வந்து அ ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் குடுத்தீங்க அப்டின்னா, இதிலே லிஸ்ட் அவுட் ஆகும். இங்க பாருங்க லைசென்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி நீங்களே வந்து இதில குடுத்துக்கலாம். அதே மாரியே நீங்க வந்து சர்டிஃபிகேட் மறக்காம குடுத்துக்கோங்க. 10த் இல்ல 12த் சர்டிஃபிகேட் குடுக்கணும். நீங்க வந்து அந்த ஏஜ் ப்ரூஃப்க்கு அதான் நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கணும். அதே மாரி அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்க பாஸ்போர்ட்டு இல்லன்னா வந்து ஓட்டர் ஐடி இல்லன்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டு மறக்காம ஏதாச்சும் ஒரு இதுக்கு ஆதார் கார்டு ப்ரூஃப் குடுத்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து கடைசியா அதான் கேட்டாங்க. நான் ஆதார் கார்டு ஆட் பண்ணவே இல்ல. ஆனா வந்து ஆதார் கார்டு ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு மறக்காம பண்ணிக்கோங்க. எல்லாமே குடுத்துட்டு 3மே ஒண்ணு ஒண்ணா குடுத்து ஆட் குடுத்தீங்கன்னா, கீழ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் கடைசியா இப்ப கிரியேட் அப்ளிகேஷன் குடுக்க வேண்டியது தான். கைஸ் அந்த கிரியேட் அப்ளிகேஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கிரியேட் ஆயி, அடுத்தது வந்து பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்துரும். இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். இங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சொல்லிட்டு யாரு பேமெண்ட் பண்றீங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் கேட்கும். அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, சிடி காப்பி எல்லாமே குடுப்பாங்க. எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு பே நவ் குடுத்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பேமெண்ட் பண்ற ஆப்ஷனுக்கு போயிரும். இதில பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டா வந்து ஒரு சில பேங்க்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளோட பேங்க் எல்லாமே இதில இருக்காது. நீங்க வந்து இதுல எஸ்பிஐ கேட்வேன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யுபிஐ இருக்குல்ல. ஸோ அது மூலியமா நீங்க பே பண்ணிக்கலாம். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அதில தான் நானும் பேமெண்ட் பண்ணேன். ஸோ அத பேமெண்ட் பண்ணிட்டு, ஸோ இது குடுத்து சப்மிட் குடுங்க. இப்போ வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போவோம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது மாரி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வந்ததுக்கப்புறம் மறக்காம இந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் நமக்கு வந்து எவிடன்ஸ் பே பண்ணதுக்கு. ஸோ இந்த பேமெண்ட் பண்ணதுக்கு உள்ள பிடிஎஃப் நம்மளுக்கு வேணும். பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதையுமே. இங்க பாருங்க கைஸ் இதான் வந்து நம்ம பணம் கட்டுனதுக்கு உள்ள அந்த அக்னாலஜ்மென்ட். ஸோ மறக்காம இதையும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இனிஷியேட் டோக்கன் குடுப்போம். எது கரெக்ட்டா இருக்கோ அத குடுத்துட்டு இனிஷியேட் டோக்கன் குடுங்க. இதுதான் வந்து நம்ம டோக்கன் ரைஸ் பண்றது. என்னைக்கு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போறோம் அப்படிங்கிறத குடுக்கறதுக்கு தான் இது. யார் அப்ளை பண்றவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து டேட் ஆஃப் அப்பாயின்ட்மென்ட்னு ஒண்ணு இருக்கும். ஸோ எந்த டேட்டுக்கு நீங்க அங்க போறத விரும்புறீங்களோ அந்த டேட்ட அங்க குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் கீழயே உங்களுக்கு வந்து அவங்களோட அவைலபிலிட்டி வந்து மென்ஷன் ஆகும். கிரீன்ல இருந்துச்சுன்னா வந்து ஓகே. ரெட்ல இருந்தா வந்து அவங்க அவைலபிள் இல்லன்னு அர்த்தம். ஸோ அதையுமே கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு கீழ பார்த்தீங்கன்னா வந்து டோக்கன் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது எல்லாமே வந்து 1 ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நீங்க அத வந்து எத வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 தான் குடுத்தேன் அதுல. ஸோ ஸோ இங்க பாருங்க. எல்லாமே வந்து ஒரே மாரி தான் இருக்கும். அத வந்து 1ங்கிறத செலக்ட் பண்ணி கூட நீங்க வந்து குடுத்துடலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டோக்கன் ரைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க எடிட் பண்ணவே முடியாது. நல்லா செக் பண்ணிட்டு குடுங்க. இங்க பாருங்க. ஸோ வந்து குடுத்துட்டேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அக்னாலஜ்மென்ட் குடுப்பாங்க. கீழ பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஹியர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத கிளிக் பண்ணி பிடிஎஃப்பா வந்து ஜெனரேட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்க டோக்கன் ரைஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆஃபீஸ்க்கு தான் நீங்க போற மாரி இருக்கும். ஸோ மாத்தி வேற இடத்துக்கு போயிறாதீங்க. கரெக்ட்டா உங்க ஏரியாக்கு இருக்கிற ஆஃபீஸ்க்கு தான் நீங்க குடுக்கணும். அப்பதான் உங்களுக்கும் கரெக்ட்டா இருக்கும். இங்க பாருங்க கைஸ் அவ்வளோதான் எல்லாம் முடிச்சுட்டோம் நம்ம. இப்போ வந்து ஜெனரேட் குடுத்து நம்ம வந்து பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கலாம். இதையுமே மறக்காம போறப்ப எடுத்துட்டு போங்க. கைஸ் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்கள்ட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க அதே மாரி நீங்க அந்த ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து எல்லாமே 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அதே மாரி நீங்க வந்து உங்களுக்கு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு 2 காப்பி வேணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கோர்ட் ஸ்டாம்ப்ன்னு ஒண்ணு விக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு வெளியிலேயே வச்சிருப்பாங்க. ரூ. 5 தான் வரும்னு நெனைக்கிறேன். அது வந்து 2 கேட்டாங்க எங்கள்ட்ட. ஸோ எங்கள்ட்ட என்னென்ன கேட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்கள்ட்ட சொல்றேன். அப்பதான் உங்களுக்கும் கிளியரா புரியும். ஸோ எல்லாமே வந்து 2 காப்பி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அதான் ஈஸியா இருக்கும். ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களுக்கு வந்து 10த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் ப்ரூஃப் ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஓட்டர் ஐடி அப்படி இல்லன்னா வந்து பான் கார்டு இல்லன்னா வந்து பாஸ்போர்ட் இது மாரி வச்சுக்கோங்க. பட் ஆனா வந்து ஆதார் கார்டும், சர்டிஃபிகேட்டும் வந்து மேண்டரி. ஸோ மறக்காம அத எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன எடுத்துட்டு போணுங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அக்னாலஜ்மென்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் குடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா? அத மறக்காம 2 காப்பி எடுத்துக்கோங்க. அதில தான் நம்ம வந்து ஸ்டாம்ப் ஒட்டுற மாரி இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 7 சம்திங் நெனைக்கிறேன். அந்த ஒரு ஃபார்ம் வாங்கணும். அதுவுமே பக்கத்தில அந்த ஆஃபீஸ் பக்கத்தில கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா காப்பி கேட்குறோம்ல மேரேஜ் சர்டிஃபிகேட் அதுக்காக தான் அந்த ஒரு அந்த ஃபார்ம் வாங்கணும் நம்ம. அதையுமே வாங்கி அதிலயுமே நீங்க வந்து ஃபில் பண்ணி குடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம அந்த முன்பதிவு செஞ்ச அக்னாலஜ்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே நம்மளுக்கு தேவை. அதையுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ அண்ட் முக்கியமா வந்து விட்னஸ் வராங்க பார்த்தீங்களா, அவங்களோட ப்ரூஃபையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே அங்க கேட்பாங்க. நம்ம எதுல வந்து ஏதாச்சும் எவ்வளோ தான் நம்ம கரெக்ட்டா பண்ணாலுமே ஏதாச்சும் ஒரு குறை சொல்லாம இருக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு, அப்படிதான் எங்களையும் பண்ணாங்க. நான் எல்லாமே பார்த்து, பார்த்து கரெக்ட்டா பண்ணி அங்க போயுமே அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஒரு ஆஃபீசர் ஒரு மாரி பேசுறாங்க, இன்னொருத்தர் ஒரு மாரி பேசுறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்றது தப்புங்கிற மாரி தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதேதோ பேசிலாம் குடுத்து அதுக்கப்புறம் முடிச்சுட்டேன் நானு. கடைசியா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு 3 டூ 4 டேஸ் கழிச்சு உங்கள வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஒரு சிடியும் குடுப்பாங்க. அந்த சிடில என்ன இருக்குன்னு தெரியல. நான் இன்னும் போட்டு பார்க்கல. ஒரு சிடி காப்பியும் குடுப்பாங்க. அங்க நடந்தது ஒரு சின்ன கிளிப் மாரி எடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுவுமே இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். அண்ட் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஜெராக்ஸ் காப்பி மாரி தான் இருக்கு. இதுக்கு தான் இவ்வளோ போராட்டமா இருக்கு. நான் கூட மேரேஜ் சர்டிஃபிகேட்ன்னு நெனைக்கிறப்போ, அது சும்மா ஒரு பக்காவா இருக்கும்னு நெனைச்சேன். பட் ஆனா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஜெராக்ஸ் காப்பி மாரி தான் வரும். அதுல வந்து அந்த அந்த கலர் ஸ்டிக்கர் மாரி ஒண்ணு ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது பேரு தெரியல. அத ஒட்டிட்டு அதுல ஒரு சீல் வச்சு குடுப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் மேரேஜ் சர்டிஃபிகேட். பட் நீங்க எதிர்பார்க்கிற மாரிலாம் இருக்காது. கலர் கூட கிடையாது. நார்மலா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாரி தான் எங்களுக்கு குடுத்தாங்க. மேபி முன்னாடி எப்படி குடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப அப்படி தான் குடுத்துட்டு இருக்காங்க. 2025 மேபி எதுவும் ரூல்ஸ் எதுவும் மாறுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல எனக்கு. அண்ட் அதே மாரி நீங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்க பண்ண முடியுமோ பண்ணிருங்க. இல்லாட்டி தேவையில்லாம நீங்க வந்து ஃபைன் கட்டுற மாரி இருக்கும். நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போனாலுமே இதுக்கு வந்து ஒரு ரூ. 700 கிட்ட சார்ஜ் பண்றாங்க. நீங்க இத அப்ளை பண்றதுக்கு. ஸோ நீங்க ஃப்ரீயா வீட்ல இருந்தே நான் சொன்ன மாரி இது மாரி பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் மறக்காம உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து புதுசா ஒண்ணு கேட்கறாங்க. என்னன்னா, நீங்க வந்து நோட்டரி பப்ளிக் சைன் வாங்கணும். பக்கத்துல ஒரு அட்வொகேட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட போயி இது மாரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு இதான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு எவிடன்ஸ் கேட்கறாங்க. அது எதுக்குன்னே தெரியல. புதுசா அது ஒண்ணு கேட்கறாங்க. அது எங்கள்ட்ட கேட்டாங்க. ஸோ அதுவுமே மறக்காம எடுத்துட்டு போங்க. இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து பக்காவா நீங்க வந்து உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்ட ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே கைஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது மாரி மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கணும்னு நெனச்சா, அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் அந்த லிங்க் எல்லாமே நான் கீழ மென்ஷன் பண்றேன். அண்ட் உங்களுக்கு இத பத்தின ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல நம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். பாய்.